அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன சார் டெய்லி பஞ்ச் ஆனால் 1 to 1 நாள் வரும்னு சொன்னீங்க. கடந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை 2 தான் வந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. விடுங்க, இந்த பிரச்சனையை இனிமேலும் பேசி பெரிதாக்க வேண்டாம். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. எங்கே புள்ளி வச்சாங்க, யார் புள்ளி வச்சாங்கன்னு கேட்குறீங்களா? விடுங்க, இதை விட பெரிய சர்ச்சையெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது அப்படின்ன உடனே எல்லாரும் அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டாங்க. அப்படி இருந்துச்சு இந்த தமத்தூண்டு விஷயத்தை நீங்கள் ஒன்று பேசி சிக்கலாக்கணுமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இந்த வார வீக்லி பஞ்சில் ஏராளமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டோலர்ஸ், அதாவது 2019 தேர்தலின் போது இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 15 கோடி 10 கோடி அப்படின்னு திமுகவிடமிருந்து தேர்தல் செலவுகளுக்காக வாங்கியிருக்கின்றார்கள். இதில் என்ன சார் இருக்குது, கூட்டணி கட்சி பாவம், அவங்க வந்து பண வசதி இல்லாத கட்சி, அதுக்காக அவங்க கொடுக்கறதுல தப்பே இல்லை அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனால் வாங்கினதை அவங்க உடனே சொல்லலை. திமுக வந்து அவர்களுடைய அந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது தான் அதில் இந்த விஷயம் தெரிய வருகின்றது. அதுக்கப்புறமா கம்யூனிஸ்டுகள் ஆமாம் நாங்கள் தேர்தல் செலவுக்கு வாங்கினோம் அப்படின்னு ஒத்துக்கினாங்க. உண்மையிலேயே வந்து நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் வாங்கின உடனே சொல்லியிருக்கணும். ஆர் அட்லீஸ்ட் தேர்தல் முடிந்த பிறகாவது எங்கேயாவது இதை சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்ல காணும். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். அது ஓட்டு சீட்டு கூடவே நோட்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட்டணி கட்சி, இதில் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். இப்போது எடப்பாடியார் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. எப்போ வந்து நீங்கள் அவங்க கிட்ட காசு வாங்கினீங்களோ அப்போவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு தான் வந்து கம்யூனிஸ்ட் டோலர் அவருடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாங்க தேர்தல் செலவுக்காக வாங்கினோம், ஆனால் அந்த பணத்தில் கம்யூனிஸ்ட் தொண்டன் ஒரு டீ கூட குடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் வந்து எனக்கு பெரிய சந்தேகத்தை கிளப்பி விட்டது. தேர்தல் செலவு அப்படின்றது என்னங்க? போஸ்டர் அடிக்கணும், போஸ்டர் ஓட்டணும், தெரு தெருவாக வீடு வீடுகளுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும். இதெல்லாம் தொண்டர்கள் தான் போய் பண்ணுவாங்க. அப்போ அந்த தொண்டர்களுக்கு சாப்பாடு, அந்த டீ, அந்த போக்குவரத்துக்கான செலவு, இதெல்லாம் தான் தேர்தல் செலவு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது தொண்டர்கள் டீ கூட சாப்பிடல அப்படின்னா இப்போ அந்த 15 கோடி 10 கோடியை என்ன பண்ணாங்க? 2019 சரி 24 சரி இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 2 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு எம்பி தொகுதியில் இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் நிர்ணயித்திருக்கின்றது. இப்போது 2 தொகுதிகள் அப்படின் போது 15 கோடி. ஏன்னா இவங்க வந்து 7.5 கோடி, அவங்க வந்து 10 கோடினா 5 கோடி செலவு பண்ணாங்களா? தேர்தல் செலவுகளுக்காக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் செலவு மட்டும் தான் பண்ணியிருக்கணும். வேற என்ன செலவு பண்ணாங்க? இல்லை அந்த 15 கோடியும் நாங்கள் தேர்தலுக்கே செலவு பண்ணோம் அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை மீறி அதிகமாக செலவு பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் ஆகுது. இல்லை அந்த லிமிட்டுக்குள்ளேயே தான், அந்த லிமிட் வரைக்கும் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா மீதி பணத்தை என்ன பண்ணீங்க? இல்லை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு அறிவுஜீவி ஒருத்தர் இருக்கார். யார் அவர் அறிவுஜீவின்னு சொன்னான்னு கேட்குறீங்களா? இல்லை, அவரே சொல்லிக்கினார் நான் ஒரு அறிவுஜீவி அப்படின்னு. அவர் சொல்லுவார், இங்கே வந்து எங்களுடைய பண்பாடு அப்படின்றது இட்லி கறி குழம்பு அப்படின்னாரு. இப்போ அந்த 15 கோடிக்கு அந்த லிமிட் போக மீதி பணம் எவ்வளோ வருதோ அதில் வந்து எத்தனை இட்லி எத்தனை பிளேட் கறி குழம்பு வரும் அப்படின்னு சரியாக கணக்கு போட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு இட்லி கறி குழம்பு இவ்வளோ தான் நம்மளால் ஆஃபர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. வாங்கியாச்சு பணம், அது எதுக்கு இவ்வளோ மட்டும் கொடுத்துட்ருக்கணும்? தேர்தல் செலவுக்கு மட்டும்தான் வாங்கணும், டீ கூட குடிக்கல அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த தொண்டர்கள் பிரச்சாரத்தின் போது அந்த செலவெல்லாம் எங்கேருந்து பார்த்துக்கினாங்க? மீதி பணத்தை என்ன பண்ணாங்க? இல்லை ஒரு வேளை ஏதாவது நிதி அப்படின்னு ஒதுக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்தது போக மீதியை கட்டணம் கட்டின மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? எதுவும் முழுசாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா ரொம்ப எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படின்னு இன்னும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கின்றது. அந்த மூட நம்பிக்கையை போக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன முயற்சி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட், அடுத்தது உலகநாயகன் அவர்கள். இவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? அதனால நிறைய பேரை சந்தித்து நேரில் வாழ்த்து பெற்று வருகின்றார். அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்களை சந்தித்திருக்கின்றார். இதில் திருமா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதாவது இந்த சனாதன கருத்தியல், அதுக்கப்புறம் இந்த சாதிய மதவாத சக்திகளை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள், ஏன்னா அவர் அடிக்கடி என்ன சொல்வார், அடங்கமறு அத்துமீறி, இதுதானே வந்து அந்த ஒரு வாக்கியம் அடிக்கடி நம்ம காதில் விழுறது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களையும் அவர் கருத்தில் எடுத்துக்கணும், போராடணும், குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது தனக்கு மட்டும் குஷன் நாற்காலி, வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு பிளாஸ்டிக் நாற்காலி அப்படின்ற கருத்தியலையும் எதிர்த்து போராட வேண்டும். ஆனால் அதோட முக்கியமாக இல்லை எனக்கு பிளாஸ்டிக் நாற்காலியே கன்வீனியன்ட்டாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிற கருத்தியலையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொது தொகுதிக்கு ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லுகின்ற கருத்தியல், அதையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அதை விட முக்கியமா, அப்படியா அப்படி எதுவும் சொன்னதா ஞாபகமே இல்லையே அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிக்கிறோம் பாருங்க, அந்த கருத்தியலையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அடுத்தது சனாதனம், இதுதான் எங்களை ஒடுக்கி வைத்தது அப்படின்லாம் சொல்லிட்டு, கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒரு பட்டியலினத்தை சார்ந்த இளைஞன் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டார் அப்படின்றதுக்காக கண்ணாபின்னான்னு அசிங்கமா ஏராளமான பொதுமக்கள் முன்னிலையில கண்ணாபின்னான்னு திட்டின வீடியோவை பார்த்த பிறகும் அது ஏதோ ஆர்டிக்லையோ அண்டார்டிக்லையோ நடந்தது அப்படின்னு கண்டுக்காம போகின்ற கருத்தியல், இதையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். கொடுப்பாரா அப்படின்னு தெரியல. அது என்ன துணை முதல்வர்னு சொல்றீங்க? ஏன் முதல்வராக கூடாதா? இந்த கருத்தியல் நல்லா இருக்குது. ஆனா ஒரே ஒரு மந்திரி சபையில ஒரு மந்திரியாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்க கூட இந்த கருத்தியல் நம்ம அப்படியே தடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதை மாத்தின பிறகுதான் முதலமைச்சர்ன்றதை பத்தியே நம்ம கேட்க முடியும். ஒரு மந்திரி கூட இல்லாம நம்ம எடுத்த உடனே முதல் மந்திரி அப்படின்னா சரி வருமா? முதல்ல ஒரு 2 மந்திரி 4 மந்திரி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா இதெல்லாம் கேட்டால் இல்லை பாசக உள்ள வந்துடும் இப்படி சொல்லியே எத்தனை நாளைக்கு 6 சீட்டு, இன்னும் அது 4 சீட்டு 2 சீட்டுலாம் குறைஞ்சிரும் போல இருக்கு. இந்த கருத்தியலையும் எதிர்த்து அண்ணன் திருமாவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அது சரி, கம்பம் நடுவதற்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நட்ட கம்பத்தெல்லாம் வேற பிடுங்கிடுறாங்க, டோலர்கள்லாம் வேற இப்போ போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு வேற போயின்னு இருக்கிறாங்க. அது என்ன எங்கள் கட்சி கொடி கம்பம் மட்டும் குறிவைத்து பிடுங்கப்படுகின்றது அப்படின்னு அதை எதிர்த்தே குரல் கொடுக்க முடியல. இல்லைப்பா கொடுக்கக்கூடாதுப்பா, இப்படிலாம் நம்ம ஏதாவது குரல் கொடுக்க போயிட்டு உள்ளார பாசக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற 6 சீட்டும் கிடைக்காம போயிருமே அப்படின்றீங்களா? சரி விடுங்க, கூட்டணி தர்மம் இதுதான் முக்கியம், அதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அது இன்னொரு முக்கியம். இதுக்காக என்ன தியாகத்தை ஒன்றா செய்யலாம். அடுத்தது, நீதிமன்றத்தில் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது கோவிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை ஜாதி காரணம் காமிச்சு அனுமதி மறுத்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. இது ஏற்கனவே சட்டம் இருக்குது இல்லை? நீதிமன்றம் அறிவுறுத்தின பிறகுதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யணுமா? இப்போ இந்த விஷயத்துல நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. இந்த கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி வழுதாவூர்ல நடந்த சம்பவம், அப்பவும் நம்ம கேட்டோம், எப்படிங்க நாங்க காலையில போறோம் அவங்க மத்தியானம் வாங்கோ அப்படின்னு சொல்றதே தீண்டாமை கிடையாதா? இது எப்படி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ்லாம் ஒத்துக்கின்னு வந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் போகும்போதும் இல்லை இது பொது வழி இல்லை, இது எங்களுடைய பட்டா நிலம் அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளுமுள்ளெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அந்த மக்கள் கோவிலுக்குள்ளே போனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இது சம்பந்தமாக ஒரு 6-7 பேர் நினைக்கிறேன் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிந்திருக்கின்றோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி இங்கே இருக்கின்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் கவலையே கிடையாது. நம்ம மட்டும் காட்டுக்கத்தல் கத்திந்தோம், பட் எங்கே இந்த தகவல்லாம் போய் வாங்குறது, சரி விட்டு தள்ளுங்க. இப்போ இதிலெல்லாம் அண்ணன் திருமாவர்கள் என்ன குரல் கொடுத்தாரு? திருப்பி சனாதன கருத்தியலை எதிர்க்க வேண்டும்னு பேசி நிற்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு இவர்? ஒருத்தரை ஜாதியை காரணம் காமிச்சு கோயிலுக்குள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்றது தீண்டாமை இப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இதற்கு கூட நடவடிக்கை எடுப்பதற்கு கோர்ட்டு அறிவுறுத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் சமூக நீதிக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? சரி, இதை விடுங்க. தண்ணி பிடிக்கிற குழா, இதுவும் கோர்ட்ல சொல்லிக்கிறாங்க பாருங்க. கோர்ட்ல கேட்குறாங்க, என்னங்க இது, மற்றவங்கள்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போற வரைக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வெயிட் பண்ணின்னுக்கிறோமா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் நீதி கட்சி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம், சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம், எல்லோருக்கும் சமநீதியை வழங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு குடிக்கிற தண்ணி குழாயில கூட கடைசியாக தான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான் அவங்க சமூக நீதியா? இதை எதிர்த்து அண்ணன் திருமாவர்கள் என்னைக்காவது குரல் கொடுத்துக்கிறாரா? சரி, இதெல்லாம் கொடுத்தா பாஜக உள்ள வந்துடும். நல்லா தாங்க இருக்குது உங்க லாஜிக்கு. இப்படி ஒரு சம்பவம் ஒரு பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தூரத்தில் நடந்திருந்தாலும் இங்கே எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. இங்கே சொந்த மண்ணில் நடக்குது, ஆனால் யாருமே கேள்வி கேட்காம சும்மா இருக்காங்க. சரி, நீங்கள் இனிமேல் கேள்வி கேட்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு இனிமேல் சமூக நீதி அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் பேசிடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா தோழர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தனது தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டது அதிமுக அப்படின்னு. சரிங்க, அதிமுக மண்ணை போட்டுக்கிறாங்க, கல்லை போட்டுக்கிறாங்க, இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க வந்தது?
அவங்க உங்களுடைய எதிர்கட்சி தானே. பாஜக உங்களுடைய எதிரி கட்சி, அந்த கட்சியோட அவங்க சேர்ந்துக்கிறாங்க. சரி ரைட்டு, எதிரி கட்சியோட சேர்ந்தாங்க, அவங்களும் வந்து ஒன்றும் இல்லாமல் போட்டோன்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுப்புட்டு ஐயோ அதிமுக இந்த மாதிரி ஆயிடுது, மண்ணள்ளி போட்டுக்குது, உங்களுக்கு என்ன வந்தது இவ்வளோ கவலை? அப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த தடவை வந்து 234 தொகுதியிலையும் இந்த கூட்டணி, திமுக கூட்டணி ஜெயிக்க போகின்றது. அதனால் போன தடவையை விட இந்த தடவை அதிகமாக சீட்டு கேட்கலாம். ஏன்னா போன தடவையாவது இல்லை இது மாதிரி வந்து நிறைய சீட்டில் நிற்கணும், தனி மெஜாரிட்டி வரணும், அதனால் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. அப்போ இந்த தடவை இந்த பாருங்க, அதிமுக மண்ணள்ளி போட்டுக்கிச்சிங்க, அதனால் அவங்க சுத்தமாக ஜெயிக்க போகிறதே கிடையாது, டெபாசிட்டே வாங்க போகிறது கிடையாது, அதனால எங்களுக்கு இந்த தடவை சீட்டு அதிகமாக கொடுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை அதிகமாக்கலாமா இப்படின்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு அதிமுகவுக்காக இப்படி கவலைப்பட்டுனுக்கிறாங்க டோலர்கள். ஒன்று மட்டும் நல்லா புரியுது, அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஜனநாயகத்தில் வலுவான எதிர்கட்சி வேணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரே கட்சி அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா எதிர்காலம் கிடையாது. ஸோ அதுக்காகத்தான் இன்னாண்ட பக்கம் ஒரு எதிர்கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அதிமுக அழிந்து விடக்கூடாது, பலத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. டாலர்ஸ் நல்லாவே இருக்குது உங்கள் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது திமுகவும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. சரி, இங்கே எப்படி சொல்லிட்டாங்களா? அண்ணாட பக்கம் அண்ணன் ராகுல் காந்தி அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்டுகள் ரெண்டு பேரையும் சேர்த்து நான் எதிர்த்து போராடுகின்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உடனே மார்க்சிஸ்ட் வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்க. அது எப்படி நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் எங்களையும் ஒன்றாக்கலாம், இவர் இதே மாதிரி தான் பண்ணினுக்கிறாரு. கேரளாவில் வந்து காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேருமா சேர்ந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணினுக்கிறாங்க, கேரளா வரும்போதெல்லாம் அவர் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு அப்படியே ரொம்பவே கொதிச்சு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. என்னங்க டோலர், இன்னாண்ட பக்கம் வந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க, இந்த பக்கம் பாசகவை எதிர்த்து போராடுகின்றீர்கள். ஆனால் அப்படி அந்த பக்கம் தாண்டி போன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் மேற்கு வங்காளத்தில் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த புள்ளி கூட்டணியிலேருந்து ஆப்பு கட்சி இது ஒரு கூட்டணியாக நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்ட்டாங்க. தேர்தலும் போதே அவங்க கூட்டணியில் இல்லை, அங்கே கூட்டணி இங்கே கிடையாது, இவங்க எங்கேயுமே கூட்டணி கிடையாது, டிஎம்சி இப்படிலாம் ஒரு விசித்திரமான சக்கர பொங்கல் வடகரி மாதிரி காம்பினேஷனை நீங்கள் ஒரு கூட்டணி அப்படின்னு வச்சிங்கன்னு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பாசிசத்தை எதிர்த்து போராடுகின்றோம், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுகின்றோம் அப்படின்னா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதில் வேற சொல்கிறாங்க, அதாவது இந்த மதவாத சக்திகள், அதுக்கப்புறம் அந்த முதலாளித்துவ சக்திகள், இதை எதிர்த்து மார்க்சிஸ்டுகள் தான் போராட வேண்டும் அப்படின்னு அவங்க கட்சியில் ஒருத்தர் சொல்லிட்டாராம். ரொம்ப பெருமையாக பேசின்னு இருக்கிறாங்க. முதலாளித்துவ சக்திகள்னு யாரை சொல்கிறீங்க? அதில் யார் படம் போட்டிருக்குன்னு தெரியும், இவங்க மோடி அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பானி அதானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் கம்யூனிஸ்ட் டோலர் சமீபத்தில் பேட்டி கொடுக்கும்போது திமுக முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற ஒரு சக்தி, இன்றைக்கி நேரத்தில் அண்ணாதுரை அவர்கள் காலத்திலேருந்தே அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ அதை எதிர்த்து போராட மாட்டிங்களா? எப்படிங்க ஒரு முதலாளித்துவ சக்தியோட? கரெக்டு. தொழிலாளிகள் உண்டியில் 1 ரூபா 50 காசு 2 ரூபா இவ்வளோ தான் போட முடியும். ஆனால் முதலாளிகள் தானே 15 கோடி 10 கோடி கொடுக்க முடியும். அது இல்லைன்னா தேர்தல் செலவு எப்படி சமாளிக்கிறது? அதனால் தேர்தல் செலவுகளுக்காக முதலாளித்துவ சக்திகளுடன் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினாங்களோ, இதுக்கு பேர் தான் கம்யூனிசமா? கேவலமா இல்லை டோலர்ஸ்? அடுத்தது இதே டோலர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், குடிசைகளை குறிவைக்கும் நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? யார் ஆட்சியில் இருக்கின்றது? உங்களுடைய ஏழை பங்காளன் ஆட்சி அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இது முதலாளித்துவ சக்தி அப்படின்னு நீங்களே பட்டம் கொடுத்துட்டீங்க. அப்போது முதலாளித்துவ சக்தியாக இருந்தாலும் பாஜக வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் பொறுத்து நிற்கிறீங்க. ஆனால் குடிசைகளை குறிவைத்து தீர்ப்பு வருகின்றதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்க? நீதிமன்றத்தை குறை சொல்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி வந்து அரசு தரப்பில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்கவில்லை, அதனால் வந்து தீர்ப்பு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு ஆளுங்கட்சியை நீங்கள் குறை சொல்கிறீங்களா? ஆளுங்கட்சி அவங்க என்றைக்குமே குறை சொல்ல மாட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இதை பாருங்கள், இந்த 100 ஏக்கர் முந்திரி தோப்புகளை அழித்தாகிவிட்டது, இதையும் வந்து இது மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளை மட்டும்தான் குறை சொல்கிறாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்படின்னா எப்படி தனியாக இயங்குறாங்களா? அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் வருவாய்த்துறை அதிகாரிகள். யாரும் வந்து அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பாலிசி டிசிஷன் அப்படின்றத வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளே எடுத்துக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கவங்க எதுவும் எடுக்கிறது கிடையாது. என்ன பண்ணுறது, ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாத. இதே வந்து பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்தது தான் நேராக முதலமைச்சர், அது கூட கிடையாது, மாநிலத்தில் நடந்தாலும் மோடியை தான் இவங்க கேட்பாங்க. ஆனால் இந்த ஓட்டு சீட்டு நோட்டு கொடுத்த புண்ணியமா அவங்களுடைய ஆட்சி அப்படின்னும் போது அதிகாரிகள் மேலே
விட்டா அந்த புல்டோசர் ஓட்டுறவர் மேலே கூட இவங்க குறை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் அது பாருங்கள், அதிகாரிகள்லாம் குறை சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, இந்த புல்டோசர் ஓட்டுபவர், அந்த பொக்லைன் ஓட்டுபவர், அவர் இந்த மாதிரி வந்து இடிக்க வருகின்றார், இவரை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறோம் இப்படின்னு கூட காமெடி பண்ணுவாங்க கம்யூனிஸ்டுகள். ஏன்னா அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசே கிடையாது. இந்த செய்தியை பாருங்க. அதாவது இந்த மது பழக்கம் அப்படின்றது ஒரு காலத்தில் வந்து வீட்டுக்கு தெரியாமல் குடிப்பாங்க, குடிச்சிட்டு வந்தாங்கன்னா குடியார பையன் போறான்டா அப்படின்வாங்க. இதுக்கு அசிங்கப்பட்டுக்குன்னு அப்படி மூஞ்ச மூடின்னு போகிறதெல்லாம் அதெல்லாம் எந்த காலம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது திரைப்படங்கள் அதை ரொம்ப இதுவாக்கிட்டாங்க. முதல்ல வீட்டில் குடிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குடிக்கிற சீன் இல்லாத படமே வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களோன்னு சந்தேகம் வர அளவுக்கு எல்லா படத்துலையும் அது சோகமாக இருந்தாலும் பாருக்கு போகிறது, சண்டைன்னாலும் பாருக்கு போகிறது, சந்தோஷமாக இருந்தாலும் பாருக்கு போகிறது, இப்படி வந்து சமூகத்தை கெடுக்கணும்னே ஒரு சில பேர் நடந்துட்டு இருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். பட் அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத பாருங்க. மது போதையில் ஆசிரியரை தாக்கிய மாணவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருந்த மாணவர்கள். எப்படிங்க மது போதையில் இருந்த ஆசிரியர் அப்படின்னு ஒரு சில செய்திகளை நம்ம எப்போ பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவன் மது போதையில் வாத்தியாரை தாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு இந்த குடிப்பழக்கம் அப்படின்றது இன்னும் சின்ன சின்ன பசங்க மத்தியிலலாம் போயிருக்கு அப்படின்னு தெரியலையா? இப்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அமைச்சர் ஒரு தடவை சொன்னார், அதாவது யாராவது புதுசாக குடிக்க வராங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா? கரெக்டு. அதெல்லாம் யாரும் செயல்படுத்துறது இல்லையா? இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இவங்க போய் வாங்கினாங்களா, இல்லை வேற யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்குங்க விசாரிக்கிறது? ஒரேடியாக வந்து டாஸ்மாக மூடிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த செய்தி மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் அப்படியே இருக்கின்றன அப்படின்ட்டு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தார். கரெக்டு தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நாடு ஏன் இவ்வளோ விரைவாக முன்னேறவில்லை, ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்கின்றது அப்படின்னா, நம்ம எல்லாரும் கண்ணு மூடிக்கின்னு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த நாடு முன்னேறாததற்கு ஒரு பெரிய பங்கு அதிகார வர்க்கம், பியூரோக்ரசி. அவங்களால தான் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் ஸ்பீடாக வருது கிடையாதுங்க. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு இதே மாதிரி தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்க அதிகார வர்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஒரு சில நண்பர்கள் நீங்கள் இது மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மத்திய அரசாங்கம்னு இல்லை, எந்த ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் எது எடுத்துட்டாலுமே அதிகார வர்க்கம் அப்படின்றது ரிஜிடாக இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் உங்களை அரசாங்கம் அந்த பணியில் நியமிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியறது இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் சட்டம், அதையும் வந்து அது ஒரு ரிஜிடான இன்டர்பிரிட்டேஷனில் எப்படி இருக்குன்னா, ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம், அது வந்து டேமேஜாக வந்திருக்கு, வரல அப்படின்னும் போது நம்ம கஸ்டமர் கேரை கூப்பிட்றோம். வணக்கம், எங்களை அழைத்தமைக்கு நன்றி, உங்களுக்கு என்ன தகவல் வேண்டும்? இது மாதிரிங்க ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க, டேமேஜ் ஆகிடுச்சு, அதை திருப்பி அனுப்பிச்சிட்டேன், எனக்கு உடனடியாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், இல்லை ரீஃபண்ட் வேணும், நான் வெளில போய் வாங்கணும். மன்னிக்கணும் சார், உங்கள் புகாரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனுடைய நம்பர் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் வரும். ஆனால் எங்களுடைய அந்த சட்டத்தின்படி 72 மணி நேரம் அந்த பொருள் இங்கே திரும்பி வரணும், அதை நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒருத்தர் வந்து டிசிஷன் எடுப்பார், அதன் பிறகு தான் ரீஃபண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நாங்கள் முடிவு எடுக்க முடியும். வேறுங்க, திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க, டேமேஜுங்க. சரி சார், ஆனாலும் அது திரும்பி வர வரைக்கும் ஏங்க உங்காலங்க வந்து டேமேஜு ரிட்டனு அப்படின்னு அவங்க ஆப்பில் குத்திருக்க மாட்டாரா? இல்லை சார், இருந்தாலும் ஃபிசிக்கலாக நான் அதிகார வர்க்கமும் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் எதுக்கு இவங்களெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய செலெக்ஷன் எக்ஸாம்லாம் வச்சு அதில் பாஸ் பண்ணி கொண்டாந்து இவ்வளோ சம்பளத்தை கொடுத்து உட்கார வைக்கிறோம்? நம்ம என்ன நடந்தது அப்படின்னு பார்த்து அந்த உதவி நாடி வந்திருக்க மக்களுக்கு ஒரு உதவி செய்யணும். இதுக்கு தானங்க அதிகார வர்க்கத்தையே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பியூரோக்ரசி இருக்கிற வரைக்கும் அப்புறம் எப்படிங்க வந்து திட்டங்களெல்லாம் விரைவாக நடக்கும், மக்களுடைய குறைகள்லாம் எப்படி உடனுக்குடன் தீர்க்கப்படும்? ஆனால் இந்த அதிகார வர்க்கத்தின் மீது சாட்டையை சோற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் எந்த ஆட்சியும் அதுக்கு முன் வருவதில்லை. அது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதிகார வர்க்கம் இதை வந்து சீர்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இது இன்னும் சீர்கேடு அடையுமே தவிர இந்த முன்னேற்றம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கி பல பேர் சொல்கிறோம், பாருங்க இந்த பாலம் கட்டின இதுக்குள்ளே இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. சரி, ரைட்டு, அதனுடைய அந்த லைஃப் டைம்குள்ளே ஒரு பாலம் இடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஃபைலில் கையெழுத்து போடுறது, பில்லு பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்ன அரசியல்வாதிகளா? அதிகாரிகள் தானே.
எந்த அதிகாரிகள் மீதாவது இது மாதிரி நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பில்டிங் இடிஞ்சு ஊஞ்சிச்சு, பாலம் இடிஞ்சு ஊஞ்சிச்சு, இதைத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த கான்ட்ராக்டர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த மினிஸ்டர் மேலே விசாரணை பண்ணணும்னு சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு யாராவது கேள்வி கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அப்போதான் இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் வராது. அரசியல்வாதிகள் ஊழலாகவே இருக்கட்டாங்க, இதை பாருப்பா நான் காசு வாங்கிட்டேன், நீ இவருக்கு இதை பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாலும் எதுக்குங்க வம்பு? அதுக்கப்புறம் இது லைஃப் டைம்குள்ளே இடிஞ்சு ஊந்துச்சு, ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன தான் கொண்டு போய் உள்ளே உட்கார வைப்பாங்க? உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லுவாங்க. எப்போ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான். இங்கடா ஒன்றுமே எடுக்கிறது இல்லையே. அப்புறம் யார் என்ன சொல்ல போகிறாங்க? இப்படியே தான் போயிட்டுருக்கோம். நம்மளை பேப்பரில் பார்த்துட்டு ஓ இங்கே இடிஞ்சு வந்ததா, இது என்ன ஸ்டேட்டில் பாஜகவா இல்லை புள்ளி கூட்டணியா, இப்படி தான் நம்மளும் பேசிகிட்டு இருப்போம். இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார்? இல்லை, அந்த மணியே முதல்ல இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தானே அதை கட்டுறது. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.